ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பிர்லா பிளானிட்டோரியம் வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம தீம் பார்க்கு அப்படி இப்படின்னு சொல்லி அறிவு வளர்க்குற பிளேஸ்க்கு நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம அறிவு வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்க்கிங் 2 வீலருக்கு 10 ரூபா வாங்குறாங்க. 4 வீலருக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியல. பார்க்கிங் 4 வீலருக்கு 40 ருபீஸ் வாங்குறாங்களாம், 2 வீலருக்கு 10 ரூபா வாங்குறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா 2 வீலர் 4 வீலரில் வரலாம். ஸோ நீங்கள் இங்கே பேக்கேஜ் டிக்கெட் வாங்கிக்கோங்க. பேக்கேஜ் டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா இதுவுமே கவர் பண்ணலாம். அடல்ட்டுக்கு 35 ரூபா வாங்குறாங்க, கிட்ஸுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. ஸோ நீங்கள் பேக்கேஜ் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணலாம். என்னென்ன கவர் பண்ணலாம் வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நீங்கள் பேக்கேஜ் டிக்கெட் எடுத்தீங்கன்னா இதில் எல்லாமே பார்க்கலாம். அந்த பிர்லா கோளரங்கம் அப்படின்னு போட்டிருக்கலாம், அது சயின்ஸ் கேலரிஸு, ஸோ இந்த எவால்யூஷன் பார்க், சயின்ஸ் எவால்யூஷன் பார்க்கு, அப்புறம் 3D தியேட்டர், அதுதான் அந்த தமிழ் இங்கிலீஷ்னு சொன்னோம்ல அது. அதனால் நீங்கள் பேக்கேஜ் டிக்கெட் எடுத்துட்டிங்கனாவே இது எல்லாமே கவர் பண்ணலாம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னா இந்த இடத்துல டிராஃபிக் சிக்னல்ஸை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வச்சுருக்காங்க கைஸ். இது பார்த்தோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ஃபாலோ பண்ணோன்னாலும் கரெக்டாக இருக்கும். இது டிராஃபிக் சிக்னல்ஸை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது இந்த இடத்துல தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம இதுதான் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போய் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் நேராக அப்படி இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேப் மாதிரி சின்னதாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சாரி, மேப் இல்லை, நம்ம எந்தெந்த சைடு எது போய் என்னென்ன கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாங்கள் முதல்ல எந்த இதுக்கு போக போகிறோம் அப்படின்னா இந்த திறந்தவெளி பூங்கான்னு போட்டிருக்கல, அவுட்டோர் பார்க்ஸ், இந்த இதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அடுத்து முதல் தளம், தரைத்தளம், எல்லா தளத்துக்கும் போகலாங்க. ஸோ இந்த தரைத்தளம்ன்றது இதுதான். இது ஒன்று ஒன்று நம்ம பார்த்துட்டு போகலாம். பரிமாண வளர்ச்சி, எவால்யூஷன் ஆஃப் பார்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கிட்டு தான் நடந்து போக போகிறோம். இங்கிட்டு போயிட்டு ஒரு விஷயமும் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் கைஸ். இது ஒரு மியூசிக்கல் டியூப்ஸு. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸான இரும்பு கம்பியெலாம் இதில் தொங்க விட்டுருக்காங்க. இதில் நம்ம அப்படியே தட்டினோம்னா டிஃப்ரெண்ட் சவுண்டை, ஒரு கம்பியும் டிஃப்ரெண்ட் சவுண்டை எழுப்புங்க. அதுதான் இதோட மெக்கானிசம். அதுதான் இது சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துலையுமே ஒரு இது இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க கைஸ். ஆக்சுவலாக இது ஒரு ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி இது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது தூரத்தை தள்ளி வச்சு நம்ம பிடிச்சிட்டு நம்மளை ஜென்டிலாக ஃப்ரெண்டு யாராவது சுற்றி விடணும். யாருமே இல்லை, அதெல்லாம் நானே சுற்றிக்கிறேன். ஆக்சுவலாக லைட்டாக சுற்றி விட்டு இந்த ட்ரைவ் பண்ணுற மாதிரி இந்த இது இருக்குல்ல, இதை பக்கத்தில் இழுத்தோம் அப்படின்னா வேகமாக சுற்றுது இப்போ. ஸோ இப்போ அப்படியே, அதாவது முன்னாடி நான் சுற்றின அளவை விட இப்போ கொஞ்சம் வேகமாக சுற்றுது. ஸோ இது ஸ்லோவாகணும் அப்படின்னா ரெண்டையுமே நான் அப்படி சைடில் இப்படி தள்ளணும். ஸோ இதுதான் ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி இது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆங்குலர் மொமெண்டம்னா ஆக்சுவலாக என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ இங்கே உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன அப்படின்னு ஈஸியாக சொல்லி புரிஞ்சுப்பாங்க. எனக்கு இதை வச்சு நான் புரிஞ்சுட்டு வரைக்கும் இது ஆங்குலர் மொமெண்டம் போல. ஸோ நம்ம வெயிட் சென்டரில் வரும்போது நம்ம சுற்றுறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இதை நான் தள்ளிட்டேன் அப்படின்னா அப்படியே நின்றும் பாருங்க. இப்போ நிற்கிதா, இப்போ பக்கத்தில் அப்படியே ரெண்டையும் தள்ளிட்டேன். ஸோ இப்போ இது சுற்றும், என் மானத்தை வாங்குது, சுற்றும். ஆனால் லைட்டாக ஒரு சுற்றி விட்டோம் அப்படின்னா சுற்றுது பாருங்க. நான் எதுவுமே பண்ணல, சுற்றுது. ஸோ இதுதான் கைஸ் இந்த ஆங்குலர் மொமெண்டம். ஸோ அடுத்தடுத்து இதேமாரி ஒன்று ஒன்றா நம்ம கற்றுக்கலாம். இப்போ ஆங்குலர் மொமெண்டம் கற்றுக்கிட்டோம். சரி வாங்க அடுத்தது போய் கற்றுக்கலாம் கைஸ். இங்கே இந்த ஒரு சிலை மாதிரி இருக்குல்ல, இது என்ன நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா சவுண்ட் வேவ்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ தாரணி இப்போ இந்த சிலை பக்கத்தில் நின்றுப்பா. இதில் ஏதாவது பேசுவா. ஐ மீன் நான் போய் அங்கே ஏதாவது பேசினேன் அப்படின்னா இதில் காதை வச்சு கேட்டால் இங்கே கேட்குமா. ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதான் அந்த சிலை. அங்கே ஒரு சிலை நீங்கள் ஒருத்தவங்க இருந்துக்கோங்க. இந்த சிலைக்கு கைஸ். ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. அவள் அங்கே பேசணும் அப்படின்னா அதோட வாயில் நம்ம காதை வச்சு கேட்கலாம். பேசுகிறதுக்கும் அதேமாதிரி அந்த சிலையோட வாயில் தான் நம்ம போய் பேசணும். ஸோ பேசும்போது இந்த சவுண்ட் வேவ்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இது போட்டிருக்கு. ஆனால் எப்படி கேட்குது அப்படின்னா எனக்கும் தெரியல, ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதோ ஆச்சரியத்தோட இன்னும் என்னென்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். வாங்க கைஸ். இப்போ நம்ம பார்க்குறது இது ஆக்சுவலாக பிரின்சிபல் ஆஃப் லிவரு. ஸோ இது 3மே ஒரே வெயிட்டு தான். அதோட அந்த இதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் மேட்ரு. அதை முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஈஸியாக இருக்குது நமக்கு தூக்குறதுக்கு, லிஃப்ட் பண்ண. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி எந்த இடத்துல இந்த இது போட்டிருக்காங்களோ நமக்கு வெயிட்டு தெரியுது. எல்லாருமே ஒரே வெயிட்டு தான், 3 கல்லுமே. பட் ஆனால் இந்த கல் இது இங்கே போட்டிருக்காங்க, அது அங்கே போட்டிருக்காங்க, அது அங்கே போட்டிருக்காங்க. ஸோ அது அங்கே போட்டிருக்கனால அது வெயிட்டே இல்லை.
நம்ம ஈஸியாக அப்படி தூக்கி வைக்கலாம். ஸோ பக்கத்தில் போட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இன்னும் பக்கத்தில் போட்டிருக்கானுங்க, அதனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த பிரின்சிபல் ஆஃப் லிவர். ஸோ இதெல்லாம் வந்தால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க. சரி வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம். இதில் வந்து நம்மளோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதுக்கு மேலே இந்த இடத்துல நம்பர் போட்டிருக்கு. ஸோ 45 50. இப்போ என்னோட வந்து இந்த 45 ஏதோ கம்மியாக தான் இருக்கும், அது என்னோடது இல்லை. என்னோட வெயிட் வந்து 60 கிலோ எனக்கு தெரியும். இது 60ஆ? இது 60ஆ? இதான் ஆக்சுவலாக 60 என்னோட வெயிட் 60. ஆனால் என்னால் இது தூக்கம் இல்லையே. இது இப்போ 60 இல்லை போல என் வெயிட். இது தப்பாக காமிக்குதா? என்னால் தூக்கவும் இல்லை. கேஸ் தூக்கிட்டேன். இப்போ என்னோட வெயிட் வந்து 60 இல்லை, ஆக்சுவலாக 50 தான் நினைக்கிறேன். 60 ட்ரை பண்ணி தூக்கி பார்ப்போம். தூக்கம் இல்லை கைஸ், 60 இல்லை என் வெயிட். ஸோ இதை வச்சு இழுத்து நம்மளோட வெயிட் தெரிஞ்சுக்கலாம் கைஸ். அதுதான் ஆக்சுவலாக இதோட மெக்கானிசம் கைஸ். சரி வாங்க நம்ம அடுத்தது போய் பார்க்கலாம் கைஸ். இப்போ வந்து வெயிட் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்து வந்து ஹைட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹைட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க நம்பர்ஸ் எல்லாமே 60 62 அது மாதிரி எல்லாமே நம்பர்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அப்படியே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா நம்ம தலை எங்கே இடிக்குதோ அது தலை இடிக்கிற இடத்த மார்க் பண்ணிட்டு கால் கீழே இவ்வளோ இருக்குது. 65 சென்டிமீட்டர். நான் 65னா இங்கே என்ன 6 அடின்னு போட்டிருக்கா, 65 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கு. ஸோ இதான் என்னோட ஹைட்டு. இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கன்னா இங்கெல்லாம் வாழாவெல்லாம் வந்தால் இங்கே இருப்பான்ல, இங்கெல்லாம் வந்தால் இங்கே இருப்பான்னு நினைக்கிறேன். 74 சென்டிமீட்டரில் இருப்பான். ஸோ நீங்கள் உங்கள் ஹைட்டும் தெரிஞ்சுக்கலாம், வெயிட்டும் இங்கேயே தெரிஞ்சுக்கலாம் கைஸ். ஸோ எக்ஸாக்டாக இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. சரி வாங்க நம்ம அடுத்தது போகலாம். ஸோ கைஸ் இது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து கிளியை ட்ரா பண்ணியிருப்பாங்க, அடுத்த பக்கம் வந்து கூண்டு இது மாதிரி ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம வேகமாக சுற்றணும் அப்படின்னா அந்த கிளி வந்து கூண்டுக்குள்ளே இருக்க மாதிரி தெரியுமா. ஸோ இப்போ தாரணி வேகமாக சுற்ற போகிறா. ஆனால் நமக்கு கிளி கூண்டுக்குள்ளே இருக்க மாதிரி தெரியுதா என்னன்னு பாருங்க. தெரில, இன்னும் ஸ்பீடாக சுற்றினா தான் தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு தெரில கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இது என்னதுன்னே தெரில. நம்ம எந்த சைடு சுற்றுறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடாக இது வந்து சுற்றுது. அதுதான் இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற போர்டே வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அதனால இது என்னன்னே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்னன்னு. நம்ம இப்படி சுற்றினோன்னா இப்படி சுற்றுது, இப்படி சுற்றினோன்னா இங்கிட்டு திரும்புது. ஸோ இதுதான் கைஸ் இதோட மெக்கானிசம். ஸோ இது என்னன்னே எனக்கு தெரில. இது என்ன ஃபிசிக்ஸ், இது என்னது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த சின்ன பிள்ளைங்களாம் வந்து நிற்கிறாங்க. நான் எருமாடு மாதிரி கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வழி விட்டு கைஸ் இது வந்து பெரிஸ்கோப்பு. ஸோ இது மூலயமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கிறதுலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல நம்ம பார்ப்போம். கீழே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து மிரர் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மிரரு, மேலே ஒரு மிரர், மேலே ஒரு மிரர் வச்சு அங்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மேலே ஹைட்டாக இருக்கிறத பார்த்துருக்கலாம். இதெல்லாம் நீங்களே கெமிஸ்ட்ரி லேபில் இல்லை ஃபிசிக்ஸ் லேபில் பார்த்துருப்பீங்க. சாரி கெமிஸ்ட்ரி லேப்ன்றேன், ஃபிசிக்ஸ் லேபில் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்தாலும் இதை பார்த்துக்கலாம். இதுதான் பெரிஸ்கோப். வாங்க அடுத்தது போய் பார்க்கலாம் கைஸ். அங்கே ஒரு டிஸ்க் மாதிரி இருக்குல்ல, அதுவும் இதுவும் இதோட நேம் என்ன அப்படின்னா விஸ்பரிங் டிஷ்ஷஸ். ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டிஷ்ஷு பெருசாக இருக்குல்ல, இதுக்குள்ளே இந்த சின்னதாக இந்த வளையம் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ள காதை வைக்கணும், அப்படி இல்லைன்னா பேசணும். ஸோ அங்கேருந்து தாரணி பேசினானா அது வந்து இங்கே கேட்கும். ஸோ அங்கே பேசுவா. இங்கே உங்களுக்கு கேட்குதா என்னன்னு, உங்களுக்கு மைக்கில் கேட்குதா என்னன்னு பார்க்குறேன். பக்கத்தில் மைக்க வைக்கிறேன். பேசுறீ தாரணி, பேசு தாரணி, சத்தமா கேட்குதுடி, கேட்குது கைஸ். உங்களுக்கு மைக்கில் எனக்கு தெரிஞ்சு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வளையத்துக்கிட்ட இப்படி வச்சு காதை வச்சோ இல்லை நீங்கள் பேசினாவோ அங்கேருந்து பேசுகிறவங்களோடது நல்லாவே கேட்கும். ஸோ இது ஒரு சயின்ஸ் தான். சாரி இது ஒரு ஃபிசிக்ஸ் ஆர் சயின்ஸ், எனக்கு தெரியல. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். சில இதெல்லாம் ஒர்க்கிங்லேயே இல்லாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கைஸ். இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது வந்து பேரலாக இது மாதிரி 2 கம்பி இருக்கும். இது பேர்லாம் என்னன்னு தெரியல. ஸோ இங்கே இருக்க அந்த இது வந்து போயிருச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா, இங்கிட்டு வா வந்தாருன்னு இங்கிட்டு ஒன்று இருக்கு பாரு. ஸோ இப்படி ஒரு இதுக்கு பேரலாக அங்கிட்டு ஒரு கம்பி, இது மாதிரி இங்கிட்டு ஒரு கம்பி இருக்கா. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதை நான் அப்படி சுற்றி விட்டேன்னா அது வந்து உள்ளே போகும். இருங்க வரேன், வேகம் சுற்றி வரேன், இடிச்சுக்காமல் போகும். இதுதான் இதோட சயின்ஸு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது என்னெல்லாம் எனக்கு தெரியாது. இது பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது கையிலே சுற்றலாம் போல் கைஸ். இது கையிலே எப்படி சுற்றலாம், எப்படி கரெக்டாக போகுதுன்னா அதான் சயின்ஸு, அதான் ஃபிசிக்ஸ், அதான் எல்லாமே செமையாக இருக்குது கைஸ் இது. ஸோ அடுத்து நம்ம அதே மாதிரி வேறு எது பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் அந்த கிளி குண்டு வச்சுருக்காங்க. வேகமாக சுற்றினா அந்த கிளி தெரிகிற மாதிரி. ஆனால் கிளி சுற்ற மாட்டேங்குது, இது ஒர்க் ஆகலை, ஜாமாக இருக்குது. ஸோ அடுத்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா அவ்வளோதான் கைஸ். ஊஞ்சல் இருக்குது, சர்க்கஸ் இருக்குது.
ஸோ அவ்வளோதான். இதாங்க சார் பேசினா கேட்கும். பட் ஆனால் அதை இங்கே ஏற்கனவே கேட்டோம், இது மாதிரி அங்கேயும் கேட்டோம் அங்கேயும் கேட்டோம். நம்ம அடுத்து போய் பார்க்கலாம். இதுதான் வந்து ஒரு 4 ஷேப்ஸ் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதாவது 2 ஷேப்ஸு, அதை வந்து தலையில் வச்சுருக்காங்க. இதில் வந்து எப்படி ஃப்ரிக்ஷன் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது 3மே வந்து தூக்கும் போது ஈஸியாக இருக்கும். இது ஏன் தூக்கும் போது வெயிட்டாக இருக்குது அப்படின்றதான் இந்த இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு எனக்கு வந்து புரியவே இல்லை. தமிழ்லையும் படித்து பார்த்துட்டேன், இங்கிலீஷ்லையும் படித்து பார்த்துட்டேன். அது என்ன கதைன்னு எனக்கு புரியல. ஸோ எதனால அது இருக்குன்னு சொல்ல வராங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு தலையில் இருக்கனால வெயிட் எல்லாம் ஃபுல்லாக கீழே இருக்கும். ஸோ அதனால நமக்கு தூக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும், இது கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்களா, இல்லை இது கஷ்டமாக இருக்கும் இது ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்களான்னு எனக்கு புரியல. எனக்கு எல்லாமே ஒரு வெயிட்டில் இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் எல்லாம் காடி தூக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால நீங்களே இதுக்கு ஒரு முடிவு இதான் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கு. இது 2 தான் கைஸ் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த கோன் வெயிட்டாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு கோன் வந்து பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கனால தூக்க முடியுது போல. இதை வந்து பிடிச்சிக்கிறதுக்கு பிடிமானம் இல்லாதனால தூக்க முடியல, என்னமோ தெரியல. கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். இதை கேமரா எங்கே காமிச்சிட்டு இருந்தா தெரியல. ஸோ அவ்வளோதான் கைஸ். அடுத்து நம்ம இன்னொன்று பார்க்க போகலாம். இங்கே ஒரு சேர் மாதிரி இது ஒன்று இருக்குது. இது வந்து என்னன்னா கிராவிட்டி சேர். ஸோ கிராவிட்டி சேர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டு அது என்னென்னு அடுத்து உங்களுக்கு வந்து சொல்ல வரேன். ஆஃப் பண்ணிடுறீ கைஸ். இப்போ நம்ம அடுத்து வந்து கிராவிட்டி சேர் பார்க்க போகிறோம். இதில் தெளிவாக போட்டிருக்கு சைல்டு உட்கார வைங்கன்னு போட்டிருக்கு, விளையாட்டு கருவியில் நடுவில் குழந்தை உட்கார வைக்கும்னு போட்டிருக்கு. அந்த குழந்தை இப்போ நான் தான். ஸோ இது வந்து கிராவிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஐயோ குழந்தைய தானே உட்காந்துட்டு இது யாராவது தள்ளுண்டி அப்போ தாண்டி இதாகும். நான் மட்டும் எப்படி ஐயோ கைஸ், இது வந்து என்ன பண்ணாலும் நம்ம வந்து கீழே விழுவ மாட்டோம் அந்த சேர்ல. வந்து ஆட்டி விடுறி. பின்னாடி சாய் விழுவ மாட்டேன்னு நினைக்கிறேன். விழ மாட்டேன். ஆனால் இந்த கம்பி வந்து டேமேஜ் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக விழுந்துருவேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. சரி ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணு கைஸ். அந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா அங்கே அந்த நிற்கிற அந்த லைன் தான் எனக்கு தெரிஞ்சு 3D இதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கிட்டு கேஃபிடேரியாலாம் இருக்குது. ஸோ இது வந்து மிரர் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன், இது என்னன்னு தெரில. ஸோ சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருக்கு. இது வந்து செல்ஃபி பாயிண்ட். சும்மா நம்ம இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ வாங்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் கைஸ். இதில் வந்து எது வந்து உட்கார்றதுக்கு நல்லாயிருக்கும் சுகமான இருக்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஆணியை வச்சு இன்னொன்று வந்து அப்படி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எது நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலான ஆன்சர் வந்து இதில் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், அது உட்காரத்துக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீ உட்கார் தாரணி உட்கார். ஸோ இப்போ தாரணி உட்கார போகிற கைஸ். அந்த ஆணியில் உட்காந்தா ஒன்றுமே ஆகாது. நல்லா இருக்குது தானே இதில்? அதில் உட்காந்து காமி. ஸோ அது வந்து இட்லி சட்டி மாதிரி இருக்குது. அதில் உட்காரும் போது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை தானே? ஸோ அதான் கைஸ் இதோட சயின்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபிசிக்ஸாக இது என்ன சொல்லிக்கலாம். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறது அந்த அது மாதிரி போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கைஸ். இது வந்து விர்ச்சுவல் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு காற்றுலேயே மியூசிக் போடுவாங்கல்ல, அது இதுதான். வேறு நீ காற்றுலேயே நல்லா மியூசிக் போடுற. இது வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக சென்சார் இருக்குது கைஸ். ஸோ அதனால நம்ம இப்படி இப்படின்னு பண்ணோம். மேலால பண்ணாவே ஒரு காற்றுலேயே போடலாண்டி, டச் பண்ணணும், காற்றுலேயே மியூசிக் போடலாம் கைஸ். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஃப்ளோட்டிங் பால் கைஸ். பால் அப்படியே நம்ம தூக்கி விட்டோம் அப்படின்னா அப்படியே ஃப்ளோட் ஆகுது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து ஃப்ளோட்டிங் பால். ஆக்சுவலாக அந்த சுவிட்ச் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கணும் கைஸ், அதான் ஃப்ளோட்டிங் கைஸ். கார் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இது அப்படியே எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மூலியமாக பண்ணியிருக்காங்க கைஸ். அது வந்து ஹெட்லேம்ப்பு, ஸோ ஸ்டேரிங்கு அதெல்லாம் இங்கே அப்படியே இருக்குது. இங்கே அப்படியே ஆக்சுவலாக கீர் போடுறது இருக்குது. நவுறு அது என்ன ஸ்லைடிங் மிஸ் கீரா? அது என்ன கீர்னு தெரியல கைஸ். அதில் ஆக்சுவலாக வேறு மாதிரி எதுவும் அது என்னன்னு தெரியல. எப்படி கீர் இருக்கும், அது எப்படி ஷிஃப்ட் பண்ணுறதுன்னே தெரியல. ஓ இந்த இடத்துல உள்ளே போல கைஸ். நான் கீர் போடுறது தெரில, இது கீர் அப்படின்னு தெரியல. அந்த கீர் போட்டு பார்ப்போம் கைஸ். இது வந்து நம்ம கார் கீர், காரில் போடுவோம்ல, அது மாதிரி கீரு. இது வேறு நியூட்ரல் இருக்கா நான் பார்க்குறேன். இது வேறு எனக்கு இப்படி ஆட்டினா லூஸாக இருக்கா? இதுதான் நியூட்ரு. இன்னும் நவுற மாட்டேங்குது. இது வேறு இன்னைக்கு கீர் போடுறதே பிரச்சனை ஆயிரும் போலயே. ரிவர்ஸில் இருக்குது இப்போது. இது 5th கீரு. ஏன் ஃபஸ்ட் கீர்லாம் உள்ளது இல்லையா? பேக்கில் இருக்கு. கீர் இப்படி தான் ஷிஃப்ட் ஆகும் போல. வந்து போடுறோம்ல, ரிவர்ஸில் போட்டால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒரு ரிவர்ஸில் போட்டால் இங்கே இதாகுது, இந்த இது இதாகுது. ஆமாம் இங்கே மாறுது கைஸ். இதுதான் ஆக்சுவலாக அந்த கீர் மாறுறது போல இருக்குது. இந்த இடத்துல மாறுது. இது வேற
நியூட்ரல் இருந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, நியூட்ரல் இருந்து அங்கே இருக்குது. சரி, கைரி வரண்டி இருப்பேன், லிக்விட் போட்டு பழகிட்டு இருக்கேன். ஓகே, இங்கே வந்தோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமொபைல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது கைஸ். பிரேக்கு, டிஸ்க் பிரேக்குன்னு சொல்லி எல்லாத்துமே போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம அப்படியே இங்கிட்டு போய் பார்க்கலாம் கைஸ். ரைட், இது வந்து காற்றுல புக்கு படிக்கிறது. இங்கே ஒன்றுமே இல்லையா, பேஜ் எடுத்திருப்பேன் யா. இரு வர நிமிஷம். பண்ணு. ஸோ அப்படியே பண்ணால் பேஜ் வந்து திரும்ப கைஸ் நம்ம அப்படியே ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இதோட ஒர்க்கு. ஸோ அங்கெல்லாம் என்ன வச்சுருந்தாங்கன்னா, அந்த குழந்தைங்க பிறந்த குழந்தைக்கு ஆர்கன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து இந்தியன் ஸ்பேஸ் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தரெல்லாம் பார்த்து நடந்து வரணும் கைஸ். இடத்துல வந்தோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம கிளிக் பண்ணணும் எவ்வளோ அறிவாளி அப்படின்னு சொல்லி நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்களுக்கு அறிவு வந்து அறவே இல்லாதனால நாங்கள் அடுத்ததுக்கு போகிறோம் கைஸ். ஸோ இது வந்து ராக்கெட்டோட லிங்க்டை வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே வாங்க. 3ன்னு நினைக்கிறேன். 3க்கு போனோம். இது கைஸ் இந்த சந்திராயன் அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க கைஸ். அடுத்து நம்ம வர்றது வந்து ஃபன் மிரர்ஸ். இது வயலின் வாசிக்கிறதுன்னு நினைக்கிறேன். என்னது இது, அங்கிட்டு போய் பின்னாடி போய் நின்ன 2 பேரும் பாதி பாதியா தெரியும். அதான் நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி. இங்க வந்து நில்லு, வீடியோல பார்த்தா தெரியும். இங்க வந்து நில்லு, இங்க வந்து நில்லு. இங்கதான் நிக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, கீழே என் கால் கொஞ்சம் தெரியும். அப்புறம் உன்னோட இடுப்பு, என்னோட இது உன் தலை, அது மாதிரி சைடில் யாரும் நின்று பார்த்தாங்கன்னா அந்த இது தெரியும். இதான் இன்ஃபினிட்டி வெல். லைட்டு போட்டுருந்தேன், எப்படி தெரியுது பாருங்க. ஆக்சுவலாக அது லைட்டு போடணுன்றது எனக்கு தெரில. இங்கே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டு பார்த்தா அந்த இன்ஃபினிட்டி வெல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நீ பாதி நான் பாதி. இதில் எதுவுமே இல்லையே யாருமே, இதில் அந்தளவுக்கு எதுவும் தரல. இங்கேருந்து இல்லை, அதாவது தூரத்தில் எடுத்து பார்த்தா தெரியும் உங்களோட இது. இது என்னது, இது என்ன மிரர் என்னது அப்படின்னு சொல்லி தெரில கைஸ். இது ஆக்சுவலாக போய் என்ன அப்படின்னா, உள்ள நிறைய பேர் இருக்காங்க கைஸ். உங்களுக்கு தெரியுதா பாருங்க, சக்தி மாதிரி என்ன நிறைய சக்தி இருக்காங்க. இந்த சைடு திரும்பி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் கேமரா ஒரு லைட்டாக வச்சுருக்கேன். உள்ள அது மாதிரி நிறைய பேர் நிற்கிறாங்க என்ன மாதிரியே. ஸோ அதை வந்து நம்ம இங்கே இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த மிரர் இமேஜில். இது வந்து ட்ரூ இமேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது எப்படி இருக்குது இந்த இடத்துல? இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையா? அதான் ஆக்சுவலாக உங்கள் கேமரா நல்லா தெரியுது, என் கண்ணுக்கு வந்து இல்யூஷன் மாதிரி தெரியுது. அதான் இது வந்து ட்ரூ இமேஜ் அப்படின்னு சொல்லுது. நான் இங்கிட்டு நிற்கிறேன், பட் ஆனால் அந்த கண்ணாடியில் அந்த ஓரத்தில் தெரியுறேன். எங்கே பார்த்தாலும் ஓரமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதான் இந்த ட்ரூ இமேஜ் போல் கைஸ். இது வந்து இன்ஃபினிட்டி ட்ரெயினு. இந்த ட்ரெயினை பாருங்களேன். இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, இந்த இவ்வளோ தான் இதோட இது. ஸோ இது வந்து நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதான் இன்ஃபினிட்டி ட்ரெயின் வரேன். போயிட்டே இருக்க ட்ரெயின், இங்கிட்டும் அதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதான் இன்ஃபினிட்டி ட்ரெயின். ஸோ அடுத்து நம்ம வந்து இதுக்குள்ளே போயிட்டு ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே போய் நிற்கணுமா? உள்ளே நிற்கும் போது எப்படி இருக்கு? 3 தாரணி இருக்காங்க. 3 பேர்ட்டையும் பேசு, நல்லா இருக்கீங்களான்னு கேளு. இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த குயின்ஸ்லாண்ட்லாம் போயிருந்தோம்ல, ஸோ அது மாதிரி இது மிரர் மேஸ். ஸோ நம்ம வழி கண்டுபிடிச்சி வெளியில் போனோம். ஈஸியாக தான் இருக்குது, அப்படின்னு கஷ்டமான இல்லை. நீ இடிச்சுக்காத, இங்கிட்டு இருக்கு. நல்லா பெருசாக தான் வழி கொடுத்துருக்காங்க, அதனால புரியுற மாதிரி தான் இருக்குது. புரியுற மாதிரி தான் இருக்கா? எனக்கு தான் கண்ணு தரலையா அப்போ? அதான் கைஸ் முடிஞ்சு வெளில வந்துட்டோம். நைஸ். இப்போ தான் வந்து இந்த பழத்தட்டுக்குள்ளே வர போகிறேன். இது வந்துட்டேன். என் கழுத்து மட்டும் தான் இருக்கு, என் உடம்பு காணும். ஐயோ ஆமாம், சின்ன பிள்ளை மாதிரி விளையாட சக்தியை காணும்ட்டு கைஸ். இது மாதிரி இந்த இடம் இப்படி இருக்குது. என்னால் ரொம்ப நேரம் முட்டி போட்டு நிற்க முடியல. ஸோ நான் வெளில வரேன்.
இதோ பெட்டிக்குள்ளே போனபா இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டேன் கைஸ். ஸோ அடுத்து இது வந்து இதுக்குள்ளே போகணும். ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? என்னால் நிற்க முடியல கைஸ், ரொம்ப டிவியோட நிற்கிற மாதிரி. 1 2 3 4 5 6 எப்படி ஒரு 10 பேர் இருக்காங்க கைஸ். கைஸ் அடுத்து வந்து டைன் வித் யுவர் செல்ஃப். ஸோ கான்ஃபரன்ஸ் வந்து என் கூட நான் அட்டன் பண்ண போகிறேன். ஐயோ கால் ஒழுங்காக வைக்க முடியல, சாரி யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ எல்லாம் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட நம்மளே இந்த கான்ஃபரன்ஸ் பேசிக்கலாம் கைஸ். ஹாய் கைஸ், நான் சொல்கிறதே சொல்கிறாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி கைஸ், அப்புறம் கான்ஃபரன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் பார்க்கலாம். வீடியோவில் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் குண்டா இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்க. குண்டா எப்படி இருக்கு பாருங்க. டார்னி எப்படி குண்டா இருக்கா, நான் எப்படி குண்டா இருக்குங்க. இதில் வந்து தலைகளாக தெரியுறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த இடத்துல வீடியோ எஸ் தலைகளாக தெரியுறேன்னா இந்த இதுக்கு போனால் ரொம்ப ஒல்லியாக தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒல்லியாக தெரியுறேன், ரொம்ப ஒல்லியாக தெரியுறேன். கை தெரியுது, இங்கே ஒல்லியாக தெரியுறேன். வணக்கம். இதில் பாருங்கள் அப்படியே எவ்வளோ குண்டா தெரியும். மூஞ்சிலாம் வீங்கி போய் எப்படி இருக்குது. அது தெரிஞ்சு கண்ணாடி அந்த அளவுக்கு வச்சிருக்கு இந்த ஷேப்பில். இது மாதிரிலாம் தெரியுது. இது ஒரு ஃபன்னி இமேஜ். ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். பிளானட்டோரியம் போயிட்டு முடிச்சிட்டோம், எல்லாமே முடிஞ்சு. பிளானட்டோரியம் தான் செம்ம ஒர்த்து, கடைசியாக போனது. அது தமிழில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இங்கிலீஷ்லாம் போனீங்கன்னா ஒன்றும் புரியவே முடியாது. பிளானட்டை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அதோட ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் செம்மையாக இருக்கும் கைஸ். உனக்கு எப்படி இருந்துச்சு தாரணி? அப்புறம் 3D ஷோ செம்ம சூப்பராக இருக்குது கைஸ். அவங்க டைனோசர் வந்து எப்படி வருது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி கதை. அது செம்ம சூப்பராக இருந்துச்சு அதுவும். ஸோ கண்டிப்பாக போங்க, செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம ஒர்த்து. முன்னாடி போய் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருப்பீங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், சாரி வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.